ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நீ போய் நான்சி கிட்ட போய் பேசுமான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல சீதா கிட்ட அவங்கள்ட்ட சொன்னால் மட்டும் நான் என்ன நிரபராதி ஆகிடுவேன் நான் சொல்கிறீங்கப்பா, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையே, போமா தன்மையாக சொல்லுமா அப்படின்னு சொன்னதுனால அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. வணக்கங்கிறாங்க. சீதா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல, எத்தனை மாதம் அப்படின்னு கேட்குறாங்க. 3 மாதம். ஓ அப்படியா, 12 வீக்ஸ், ஓகே ஃபைன். இனிமேட்டு தான் வந்து குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்களா, இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா வந்து ஜான்சி கிட்ட எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் கல்யாணம் வந்து பண்ணிக்கல. ஓ ஐசி, உங்களுக்கு சாமி மேலே பக்தி அதிகமாக நம்பிக்கை இருக்கா? இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரேயர் வந்து பண்ணேன், எனக்கு அஃப்கோர்ஸ் நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. எனக்கு முத்தாரம்மன் தான் எல்லாம். முத்தாரம்மன்னா என்னோட குலசாமி. கோயிலுக்கு போவேன், அவங்கள மாதிரி டான்ஸ் ஆடுவேன், அம்மன் வேஷம் போடுவேன்னு சொல்லி சாமி மேலே இருக்க பக்தி வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க. அவங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லை. அஃப்கோர்ஸ் நீ பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், நீ எதுக்கு பயப்படுறமா? நீங்கள் என்ன தானே பழி வாங்கிறதுக்காக வந்து ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் கூட கோர்ட்டில் வந்து சொன்னீங்களே. நான் சொல்கிறத முதல்ல கேளு. சேஷாத்திரி வேணா உன்னை பார்த்து பயந்துருக்கலாம், நடுங்கி போயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன். தட் மீன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சீதா. பரவாயில்லையே, நீ நல்லா தான் பேசுகிற, நான் உங்ககிட்ட சண்டை போட விரும்பலை, நான் வந்து உண்மையாக உங்கள்கிட்ட பேச வரேன். முதல்ல நான் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்கணும். சரி சொல்லு சீதா அப்படின்னு சொல்லும்போது, மகாலட்சுமி எனக்கு ரொம்ப பிடிக்காதவங்க தான், அவங்கள இது மாதிரி அமுச்சு வைக்கணும்னு ஏகப்பட்ட வாட்டி திங்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த வாட்டி நான் இது மாதிரி செய்யவே இல்லை. இந்த வாட்டி செய்யலைன்னா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஆனால் நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல உன் புருஷன் தான் வந்து பேப்பரில் வந்து இது மாதிரி தப்பு நடந்திருக்கு, கைரேகை இருக்குன்னு அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது அடிப்படையில் தான் நான் வந்து இந்த கேஸை வந்து எடுத்திருக்கேன். உண்மையான ஆதாரம் இல்லாமையா உன் ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி செஞ்சுருக்கணும். இப்போ ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து அப்பா அவங்க மாட்டிக்கலாம்ல, நீங்கள் அதை கண்டுபிடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அன்பாக வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ஓ ஃபஸ்ட்டு வந்து கோவமாக சொல்லி பார்த்தேன், இப்போ அன்பாக பேசுகிற. எல்லா கேஸ்லையும் சீதா அதே மாதிரி நடக்கும்னு நினச்சா இது முட்டாள்தனமான முடிவு இல்லை. இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் வந்து ரிப்போர்ட்டை தான் நம்புறேன், மற்றபடி வேறு எதுவும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான்சி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அப்போனா நம்ப மாட்டீங்க, அப்போனா மோதி பார்த்துட வேண்டியதான். நான் நிச்சயம் தோக்க மாட்டேன், நான் ஜெயிச்சிருவேன், அந்த முத்தாரம்மன் மேலே சத்தியம்னு சொல்லிட்டு நான் வந்து குழந்தைக்கு அம்மா ஆகும்போது நிச்சயம் பழி சொல்ல வந்து கொடுத்துட மாட்டேன் என் குழந்தைக்கு. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருங்க. உண்மையான குற்றவாளிங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த சீதா எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பான்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சீதா. ஃபன்னி கேர்ள், இவ ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பா, இதெல்லாம் நான் நம்புறதுக்கு என்ன லூஸாங்கிற மாதிரி நான்சி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜசேகர், துரை எல்லாரும் கேட்குறாங்க, அன்பா சாதகமாக வந்து பேசுனியா இல்லை கோவப்பட்டு பேசுனியா? என்ன செஞ்சாலும் அவங்க மகாலட்சுமி உருவத்தில் இருக்காங்க. மகாலட்சுமி வந்து தோற்று போகிற அளவுக்கு இவங்களோட நடவடிக்கை இருக்குது. அவங்க கோவப்பட்டு பேசுவாங்க. இனிமேட் நீ ஆப்பிள் ஊத்தச்சத்து பொருள்லாம் சாப்பிட்ணும், இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை பத்திரமா வந்து கொண்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நான்சி வந்து பேசுகிறாங்க. நீ கோவப்பட்டு பேசியிருப்ப சீதா, எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், நான் கோவப்பட்டு பேசலை, சத்தியமான உண்மை தான் அப்படின்னு சொல்லி உள்ளே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களாம் நம்ப வாய்ப்பே இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து கல்பனாட்ட நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் சீதாவே வந்து ஈஸியாக வந்து மாட்டிப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான்சியே வந்து பார்த்துப்பான்னு கல்பனா ஒரு பக்கம் வந்து கையில் எப்போதும் போல் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நான்சி இதை எல்லாத்தையும் கேட்குறாங்க. இருந்தாலும் கேட்காத மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து வேணும், கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா வந்து பட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் கல்பனா வந்து கேட்குறாங்க. நீ என்ன கேட்ட, இப்போ கேட்டியா இல்லை முன்னாடிலேருந்து நான் பேசுகிறத கேட்டியா? இல்லையே, நான் தானே கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம நான்சி வந்து கேட்குறாங்க. எனக்கு இப்போ ஒரு காஃபி வேணும், கிடைக்குமா? இல்லைம்மா, காஃபியெல்லாம் ஓகே தான், வேறு எதுவும் கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் வேறு எதுவுமே கேட்கல, எனக்கு காஃபி மட்டும் போதும். இவளே வந்து நாங்கள் ஃபோனில் பேசின எல்லா விஷயத்தையும் உளறிடுவா போல இருக்கே, அவள் காஃபி வேணுமான்னு கேட்குறா. காஃபி வேணும்னா போட்டு கொடுக்க வேண்டியதானங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கல்பனா வந்து திட்டுறாங்க. நம்ம அர்ச்சனாவை க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நான்சி ஒத்துமொத்த குடும்பம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்ப புட்டும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும். அப்படியா, இருந்தாலும் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு ஆம்லேட்டோ சாண்ட்விட்சும் வேணும், ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா?
சாரி இன்னைக்கு கிருத்திகேனா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நான்சி வந்து கேட்குறாங்க. நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் அர்ச்சனா வந்து சொல்கிறப்ப, நான் சாப்பிட்லாம்ல, எனக்கு இந்த வீட்டுக்கு தான் சம்மந்தம் இல்லையே, நான்சி என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு தாம்மா செல்விங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சேதுராமன் வந்து சொன்னனால அவங்க செய்வேன் நானே போய் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து நான்சிக்கா வந்து அற்புதமாக சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. வாவ், சூப்பர் ஆம்லேட் ப்ளஸ் சாண்ட்விச் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்காகலாம் சீதா முன்னெல்லாம் விட்டுற மாட்டேன், இது மாதிரி ஐஸ் கொடுத்து உங்களுக்கு சாப்பாட்டில் எதுவும் கவனிக்கலை சரிங்களா, நான் எப்படி இருந்தாலும் வந்து இந்த கேஸில் வந்து ஜெயிச்சிருவேன். நான்சி ஒரு பக்கம் பேசுகிறாங்க, நீ ஜெயிச்சிருவியா, நான் இருக்கிறப்ப உன்னால் எப்படி ஜெயிக்க முடியும், நீங்கள் ஒன்றும் கடவுள்லாம் இல்லையே, எனக்கு நிச்சயம் என்னோடய அம்மன் வந்து துணையாக இருப்பாங்க, கூடிய சீக்கிரம் ஆதாரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் உங்கள் கண்ணோட்ட பார்வையில் நான் தான் இது பண்ணியிருப்பேன்னு நினச்சியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க ராம் மாதிரி, ஆனால் நான் அப்படி கிடையாது, உண்மையான ஆளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏய் நீ எதுக்கு அவகிட்ட தேவையில்லாமல் போட்டி போட்டுட்ருக்க, அவள் லண்டனில் படித்தவ, நீ வந்து சரியா ஸ்கூல் கூட போகாதவ, அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி ஜெயிக்க முடியும்னு அர்ச்சனா வந்து வம்பிழுக்கிறாங்க. ஏன் ஜெயிக்க முடியாதா, சில பேரோட சதி வேலையை கூடிய சீக்கிரம் நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரதான் போகிறேன், அப்போ தான் என்னை பற்றி உள்ள விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம சீதா இப்போ கோவப்பட்டனா உன் ஹெல்த்துக்கு வந்து நல்லதுக்கு இல்லை, நான் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படலாம் அப்படின்னு சொல்லி சீதா பேசுகிறப்ப, நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கோவம் தான் படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீதா வந்து. நான் சீட்டை நான் ஏன் கோவப்பட போகிறேன், இந்த கேஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் தோற்று போடுவீங்க, தோத்தா கோவப்பட்டு தானே ஆகணும், சே நான்லாம் தோக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப சீதா மட்டும் ரூமுக்கு வந்து ரொம்ப கோவத்தின் உச்சத்தில் வந்து போகிறாங்க. ராமு வந்து ரூமில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ரூமில் இருக்கிறப்ப சீதாட்ட வந்து சிரிச்ச மூலமாக பேசுகிறாங்க. மன்னிச்சிரு சீதா, நான் ஆரம்பத்துலேருந்து உனக்கும் மகாலட்சுமிக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருக்கணும், சீதா தான் காரணம், அதை நோக்கியே வந்து ராமும் பேசுகிறாங்க. இல்லை பாஸ், எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தோணலை, நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க, என் மேலே கோவம் இருக்கிறனால தானே நீ இப்படியெல்லாம் பேசுகிற, பாஸ் உங்கள் மேலே நான் எப்படி கோவப்பட முடியும், முத்தாரம்மன் நீங்கள் என் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிருக்கீங்க, அப்படி இருக்க சூழ்நிலை முத்தாரம்மன் கொடுத்தா வரம் தான் நீங்கள், நான் உங்கள் மேலே கோவப்படலாம் வாய்ப்பு இல்லை. இல்லை சீதா, நான் தான் உங்கள் 2 பேருக்குள்ளே சமாதானம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன் பாஸ் சொன்னதே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, இல்லைம்மா 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு வராமல் இருந்திருந்தா இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குமா, பாஸ் நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, ஆமாம் உண்மையிலே நீ தானே இந்த தப்பு பண்ண, இதுக்கு முக்கியமான காரணமும் நான் தானே, மகாலட்சுமி உன் மேலே நடந்துக்கிட்ட விதம் அப்படி, அதுக்கு நீ உணர்ச்சி வசப்பட்டு இது மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், இனிமேட் நான் கட்டிலில் தூங்குற மாதிரி இல்லை, நான் இங்கேயே வந்து மரக்க சோபாவில் வந்து தூங்கிக்கிறேன். சீதா நான் இனிமேட்டு எதுவும் பேச மாட்டேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அங்கேயே வந்துகிட்டு இருக்கீங்க, ஆனால் கூடிய சீக்கிரம் என் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை நிரூபிச்சுட்டு நான் எதுவும் வந்தாலும் பேசிக்கிறேன் பாஸ், எனக்கு கவலையும் இல்லை எதுவும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா